டயட்னா எக்ஸசைஸே பண்ணாமல் எப்படி வந்து உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, எப்படி வந்து நல்லா பொலிவுடன் இருக்கிறது, அதாவது எந்த டயட் பெட்டராக இருக்கும் இப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ என்னோடய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய டைப் ஆஃப் டயட் இருக்குது. ஒன்று வந்து ஜிஎம் டயட்டுங்கிறாங்க, கீட்டோ டயட் இருக்குது, இது மாதிரி பல வெரைட்டி ஆஃப் டயட் இருக்குது. இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்டேரியன் சொல்லக்கூடிய ஒரு டயட். ஆதிகாலம் தொட்டே மனிதன் உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்திங்கன்னா பல வகையாக ஹண்ட் பண்ணி சாப்பிட்ருக்கான், வேட்டையாடி சாப்பிட்ருக்கான், அதாவது பழங்களை நுகர்ந்து சாப்பிட்ருக்கான். இது மாதிரி அக்ரிகல்ச்சர்னு ஒரு செட்டில்டான ஒரு விவசாய முறை வரக்கு முன்னாடி ஒரு மனிதன் நாடோடியாக இருந்தால் இது மாதிரியான உணவு வகைகளை உட்கொண்டிருந்தான். அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி வரைக்குமே ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து ரெடியாக சாப்பிடலாம் அப்படின்னா அது மாமிசமோ ஒரு காய்கறிகளோ அல்லது அரிசி பருப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா அது எல்லாம் நம்ம வந்து சமைத்தால் மட்டும்தான் உண்ண முடியும். ஆனால் பழம்ங்கிற ஒரே விஷயம் மட்டும்தான் நீங்கள் சமைக்காமலே